விமர்சனத்தை வரவேற்கிறோம், அவதூறுகளை தான் எதிர்க்கிறோம். சீமான் சொல்லுகிற கருத்து நீ கருத்தியலா எதிர்கொள்கிற போது எங்கள் வாயிலும் அது மீண்டும் கருத்தாக வரும். அது அவதூறுகளாக இருக்கிறது. எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தி பேசுகிற போது நாங்கள் அந்த சொல் சொன்னால்தான் உங்களுக்கு புரியும் என்றால் அந்த சொல்லில் தான் கருத்தியல் ரீதியாக நாம் எதிர்கொள்ள முடியாதவர்கள் அண்ணன் சீமானை எதிர்கொள்ள முடியாதவர்கள். தமிழ் தேசிய கருத்தியலை வளர்ந்து கொண்டிருக்கிற கருத்தியலை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை. திமுகவால் நாம் தமிழர்களை எதிர்கொள்ள முடியல. பிறப்பு வரைந்த புகழ் ஒரு மன்னர் மகன், இவர் முதல்வர் மகன். அச்சுடனா நான் ஒரு விஷயத்தில் சாதித்ததன் மூலமாக அப்துல் கலாம் படிச்சு மயில்சாமி என்ன ஏஆர் ரகுமான் பிறப்பால் அவர்கள் அல்ல. ஆனா உனக்கு பிறப்பால் பிறப்பால் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் நீ சனாதனத்தை ஆதரிக்கிறாய். நீ எப்படி சனாதனத்தை எடுக்கிற அடிப்படையிலே உங்கள்கிட்ட போனாருங்க. சனாதனத்துக்கான என்னன்னே உங்களுக்கு ஒரே காரியமாக என்னுடைய குலசாமி கட்சியினுடைய குலசாமி சீமான் பேசுறாங்க. அன்றைக்கு இந்த மெயின் மீடியாக்கள் அச்சு ஊடகங்கள் காட்டு ஆகா ஒரு பெண்ணை சீமா தூக்கி வைத்து கொண்டாடுங்களா. ஆனால் என் வீட்டு எந்த அறிவும் இல்லாமல் எங்கள் கட்சிக்குள்ள நாங்க உரிமையா பேசுவோம். அதை எடுத்துக்கொண்டு கைது செய்யப்பட்டது எடுத்து ஒவ்வொன்றா வெளியேறது உங்களுடைய பச்சை அயோக்கியத்தை நாங்க கண்டிக்கிறோம். அதை தொடர்ந்து செய்யுங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? எங்களை பேச தூண்டுறது தப்பா, பேசுறது தப்பா? சீமான் செருப்பு தூக்குறாரு, பச்சை பச்சையா பேசுறாரு. ஆனா அவருக்கு பின்னாடியே ஒரு பெரும் கூட்டம் போகுது, முட்டாள் பசங்க அப்படின்னு முத்தார் பேசியிருக்காரு. முட்டாள் எப்படிங்க அவரு முட்டாளாக மூளை வீங்கி முட்டாள கூப்பிடுங்க, நானும் வரேன், லைவ் போட்டோம், அவரும் பேசணும், நானும் பேசுறேன், அவரு கருத்து நம்மளை கேட்டு பதில் சொல்றேன். அதுக்கு நேரம் இருக்கிறேன், ஒரு காலம் நேரம் இருக்கிறேன். பதிவு செய்யப்பட்டு எல்லாத்தையும் போன மாதிரி இது அப்படியே கோவப்படுற மாதிரி பேசுங்க. நீங்க இந்த பத்திரிகை வியாபாரத்தை இந்த காட்சி ஊடகத்தை விபச்சார ஊடகமாக, வாய் விபச்சார ஊடகமாக மாற்றி வந்தார். வீடியோ ஒன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் நிறைய பேசுவோம். முதலில் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறோம். சீமான் தொடர்ந்து என்ன மேடைகள்ல பேசுற பேச்சு பெரும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்குது? அல்லது சீமான் ஏதாவது குறிப்பா ஒரு மன அழுத்தம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறாரா? என்ன காரணம்? அதாவது விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த சொல்லும் வீண்கிறான். ஒரு சொல்லுன்னா விளைவுகளை அது ஏற்படுத்தணும். விமர்சனப்படுதுன்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்காக தான் இப்போ மேடையில பேசுறாரு. சொல்றது நீங்க புரியல. விமர்சனத்தை வரவேற்கிறோம், அவதூறுகளை தான் வெறுக்கிறோம். சீமான் சொல்லுகிற கருத்து நீ கருத்தியலா எதிர்கொள்கிற போது எங்கள் வாயிலிருந்தும் அது மீண்டும் கருத்தாக வரும். அது அவதூறுகளாக இருக்கும்போது எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தி பேசுகிற போது நாங்கள் அந்த சொல் சொன்னால்தான் உங்களுக்கு புரியும் என்றால் அந்த சொல்லில் தான் உங்களை சொல்லுவோம். இல்ல, அந்த அவதூறுக்கு நீங்க ஏன் இடம் தர்றீங்க அப்படின்றது தான் இப்ப எங்களுடைய கேள்வி. வாதத்தில் தோற்றவன் அவதூறை கையில் எடுக்கிறாங்கிறான். அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை எதிர்கொள்ள முடியாதவர்கள், அண்ணன் சீமானை எதிர்கொள்ள முடியாதவர்கள் திமுக அவதூறை கையில் எடுக்கிற போது நம்ம திமுக சீமானை எதிர்க்க முடியல, அவதூறை கையில் எடுக்கிறாங்கன்றீங்களா? சீமான் மட்டுமல்ல, தமிழ் தேசிய கருத்தியலை வளர்ந்து கொண்டிருக்கிற கருத்தியலை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை, வீழ்த்த முடியவில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சீமானன் மட்டுமில்லை, தமிழ் தேசிய கருத்தில் கொண்ட ஐயா மணியரசனை கூட அவர்கள் எதிர்க்கிறார்கள். பேராசான் மணியரசன் என்றால் அவர்கள் கிண்டல் பண்ணுகிறார்கள். அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? நாங்க எங்க ஊர்ல ஒரு மொழி பேசுகிற இடத்தில் அதனால் ஒரு இனமாக இருக்கிற ஒரு கூடி சேர்ந்து வரலாற்று காலத்தில் தொன்று இயக்கி ஒரு தமிழ்நாடாக இருக்கிற இடத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்றால் இந்த தமிழ் தேசியத்தை பேசுகிற அவல நிலையை உருவாக்கியது இவங்கதான். இல்ல, திமுக திராவிடம்னு சொன்னாலும் அவர்களும் முத்தமிழ் அறிஞர், தமிழன தலைவர் அப்படின்னு தமிழர் தான் அவங்களும் பயன்படுத்துறாங்க. அவங்க ஏன் இப்ப தமிழ் திராவிடம் ஒரு காலம் இருக்கணும் பாருங்க. ஒரு காலத்தில் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்படாத போது, இது சென்னை மாகாணமாக இருக்கும் போது, சென்னை ராஜஸ்தானியாக இருக்கிற போது, அன்றைக்கு இந்த கருத்தியல் உங்களுக்கு பயன்பட்டு இருக்கலாம். ஆனால் காலம் தொட்டு பார்த்தால் ஆரியத்துக்கும் தமிழர்களுக்குத்தான் சண்டையை ஒழிய ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் சண்டை நடந்ததே இல்லை. திராவிடம்னு ஒன்னே கல்ல. ஏன்னா தமிழ் மொழியோடு சமஸ்கிருதம் கலந்துதான் தெலுங்காவும் கன்னடமாவும் மலையாளமாவும். அதில் மொழி கலப்பு உருவாகாமல் தடுத்து எதிர்த்து நின்ற தமிழர்கள் தான் இன்று தமிழர்களாக எஞ்சி நிற்கிறார்கள். அப்ப வடமொழியை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவர்கள் திராவிடம். தூய தமிழில் தனித்து இயங்கக்கூடிய தமிழில் இதுவரை போராடி கொண்டிருக்கிற அந்த தமிழ் மொழியை அன்றைக்கும் எதிர்த்தவர்கள் ஆரியத்தை தான் எதிர்த்தார்களே ஒழிய திராவிடத்தை எதிர்க்கல. திராவிடம் ஒண்ணு இல்லை.
திராவிடம்னு ஒண்ணு இல்லைன்றீங்க, ஆனால் குணா வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு புத்தகம் எழுதுறாரு. அதாவது இல்லாத ஒரு கருத்தின் மூலமாக இவர்கள் திணித்ததின் மூலமாக நம்ம வீழ்ந்தோங்கிறதா அதை எழுதியிருக்கிறார். எந்த இடத்துலையும் இன்னைக்கு ஏன் அப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு நீங்க தமிழியல் தொல்லியல் துறைக்கு அது வந்து டிஎன்பிசி அறிவிக்குது, புரிஞ்சுங்களா? தமிழ்நாடு தேர்வாணையம் வேலைக்கு அறிவிக்குது. சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தேவைக்குது. இருக்கிற கல்வெட்டுகள் எதில் இருக்கு? சமஸ்கிருதத்தில் இல்லை. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கான எழுத்து இருக்கா? ஆண்டாண்டு காலமாக மறை படித்து வழங்கப்படவில்லை, ஓதிதான் கொண்டான் இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு இந்த காலகட்டத்திலேயே நீங்க சொல்றோம்னா நீங்க எப்படிலாம் வந்து ஆரியத்துக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இப்ப திமுகவால் நாம் தமிழர்களை எதிர்கொள்ள முடியல. சனாதனத்தை வேரோடு அடிப்போம்னு சொல்றவங்க எப்படி ஆரியத்துக்கு காவடி தூக்குறவங்க? சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற எல்லாமே. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பால், பிறப்பால் நீ வந்து ஒரு அரசர் மகன் அரசன், குடியானவன் குடியானவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம். சனாதனத்தை எதிர்க்கிற, சனாதனத்தை பற்றி பேசுகிற ஐயா உதயாநிதி அவர்கள் சனாதனத்தின் அடிப்படையில் தான் அமைச்சராக்கப்பட்டார். நாளை துணை முதல்வராக போகிறார். எதன் அடிப்படையில்? சனாதனத்தின் அடிப்படையில். நீங்கள் உங்கள் தகுதியின் மூலமாக ஆகிறீர்கள் என்றால் இந்த கட்சிக்காக உழைத்த துரைமுருகன் அவர்களும், டிஆர் பாலா அவர்களும், பொன்முடி அவர்களும், ஆராசா அவர்களும், சிவாவும் இருக்கிற போது எப்படி இருக்கிறது? அப்ப பிறப்பின் அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸ், அச்சீவ்டு ஸ்டேட்டஸ் ரெண்டு இருக்குது. அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸ்னா பிறப்பின் வெளியே வருகிற புகழ். இவர் மன்னர் மகன், இவர் முதல்வர் மகன். அச்சீவ்டுனா நான் ஒரு விஷயத்தில் சாதித்ததன் மூலமாக. அப்துல் கலாம் படிச்சு முன்னேறி, மயில்சாமி அண்ணாதுரை, ஏஆர் ரகுமான் பிறப்பால் அவர்கள் அல்ல. ஆனா உனக்கு பிறப்பால் வருகிறது. பிறப்பால் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் நீ சனாதனத்தை ஆதரிக்கிறாய் என்று பொருள். நீ எப்படி சனாதனத்தை எதுக்குற சொல்லுங்க? அடிப்படையிலே உங்கள்கிட்ட கோணா இருக்குங்க. சனாதனத்திற்கான என்னன்னே உங்களுக்கு தெரியலையே. அப்ப சனாதனத்தை தூக்கி பிடிப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு மதத்தை பாதுகாப்பதன் மூலமாக கடவுளை, கடவுளின் பேரால் ஏற்றத்தாழ்வு செஞ்ச சாதியை அனைத்தையுமே நீங்க உள்வாங்கி அரசியல் செஞ்சிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் மறுப்பதுதான் தமிழ் தேசியம். அதனால்தான் பிறப்புக்குங்கிற குரலை அப்ப இருந்து பாடுறாங்க. அப்ப நாங்க தான் அதை சரியா கடைபிடிச்சிட்டு போறோம். நாங்கன்னா நாம் தமிழ் கட்சி இப்ப இல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக பக்தி மூமெண்ட்ல இருந்துட்டு கூட நீங்க பாருங்க. வடமொழியையும் ஆரியத்தையும் எதிர்த்து போராடி பல உயிர்களை சேர்த்து தமிழை காப்பாற்றியது தமிழையும் தானே உடைய திராவிடம் இல்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டமன்றம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆணுக்கு நிகரா பெண்ணுக்கும் இடம் தந்த ஒரு கட்சி, அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கு அதே மேடையில காளியம்மாள் குறித்தோ அல்லது சில பெண்கள் குறித்து பேசும்போதோ நாங்க உசுருணுவோம் மசுருணுவோம் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இது ஏற்பட நானும் அதை தான் கேட்கிறேன். அந்த இடத்துல எங்க பெண்ணியம் பாதிக்கப்பட்டது? ஒரு பெண்களை நீங்கள் அரசியல் மறுக்கப்பட்டிருக்கிற போது அரசியலில் வேட்பாளர் நிறுத்தி பெண்கள் வருவதே அரசியல் நினைக்கிற நாங்க. இது நடக்கிறது வந்து எங்க வீட்டுக்குள்ளே எங்க அம்மாவுக்கும் என் தங்கச்சியும் சண்டை நடக்கினா எங்க அம்மா அவளுடைய மக்கள் மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் இல்லையா? அதை வந்து நீங்க வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்னா, இதே காளியம்மாள் என்னுடைய குலசாமி, கட்சியினுடைய குலசாமின்னு சீமான் பேசுறாரு. அன்றைக்கு இந்த மெயின் மீடியாக்கள், அச்சு ஊடகங்கள் காட்சி, ஆகா ஒரு பெண்ணை சீமான் தூக்கி வைத்திருந்தால் கொண்டாடினீங்களா? அதான் ஒரு இடத்தில் ஒரு சொல் வருகிறது என்றால் அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அது எப்ப பேசுறது, என்ன பேசுறது, எதுக்காக பேசுறது, அதுல அது வந்து நடக்குது. ஒரு குடும்ப பிரச்சனை உட்கட்சியில நாங்க பேசிக்கிறதுங்க. அதை நீங்க எடுத்து போட்டு முதல்ல என் வீட்டுக்கு என்ன கேட்டு வரணும். வீட்டுக்கு வந்தா காலுக்கு வந்தா உட்காந்து தேநீர் குடிக்கணும். நீ போய் என்ன அனுமதி இல்லாம என் பாத்ரூம்ல போய் எட்டி பட்டு கருப்பு இருப்பா இருக்குன்னு இருக்க. இதெல்லாம் எங்களுடைய சொந்த விஷயம். இதனால் சமூக பிரச்சனை ஏதாவது பாதிக்கப்படுதா? இல்ல, இது வந்து பொது மேடையில பேசுனதுனால தானே அந்த விமர்சனம். பொது மேடையில யாரும் பேச, நீங்க உங்க கட்சி செயற்குள்ளயோ பேசுனதை யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்றேன் கேளுங்க. பொது மேடையில் பேச நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, பொதுவெளியில மேடை பேசுனது, பொதுவெளியில் நாங்கள் உட்கட்சியில் பேசிக்கொண்டதை யார் வெளியிட்டா? இல்ல, அது தவறு, 100% அது தவறு. இல்ல இருங்க, நான் சொல்லிடுறேன். சீமான் வந்து இப்போ ஒரு அண்ணாமலைக்கு போன், இல்ல வேற ஏதாவது திமுக அமைச்சர்களுக்கு போன் பண்ணி, ஏங்க இதுக்காக நான் போராடுறேன், போராட்டத்தை குறைச்சிக்கிறேன், இந்த பணத்தை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறத வெளியிட்டீங்களா? இல்ல பாஜக பேசுறத, ஐயோ அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் வாங்கி கொடுங்க, இந்த தேர்தலில் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வேட்பாளர்களோ இல்லை நிறுத்தாதே விடுறோம், பணம் கொடுங்க அப்படின்னு பேசுறதை வெளியிட்டீங்களா? அது தவறு. சீமான் கொண்டிருக்க கொள்கைக்கு மாறாக பேசுகிறார்
அப்படின்னு அது வெளியே வந்திருந்தா அது வெளியிட்டோ உள்ளிட்டோ அது தவறு. ஆனால் என் வீட்டுக்குள்ள என் அனுமதி இல்லாமல் எங்கள் கட்சிக்குள்ள நாங்க உரிமையா பேசுவோம். அதை எடுத்துக்கொண்டு கைது செய்யப்பட்ட பொழுது எடுத்து ஒவ்வொன்றா வெளியிறது உன்னுடைய பச்சை அயோக்கியத்தனத்தை நாங்க கண்டிக்கிறோம். அதை தொடர்ந்து செய்றீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? எங்களை இப்படி பேச தூண்டுறது தப்பா, பேசுறது தப்பா? ஒரு மனிதனை பேச வைப்பதற்கான அனைத்து முயற்சியும் செய்யுங்க. ஆயுதங்களை மட்டும் எதிரி என்ன எடுத்து தீர்மானிக்கிறீங்க. அவன் என்ன வாயிலிருந்து வர வார்த்தையும் நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. இவ்வளவு நாள் அன்பா பேசணும், அவங்களுக்கு புரியல, இப்ப வம்பா பேசியிருக்கோம், இப்ப புரியுது இல்ல? அப்ப உங்களுக்கு புரியக்கூடிய மொழி இதுதான்னா தொடர்ந்து இப்படிதான் பேசுவோம். தொடர்ந்து இந்த மாதிரி ஆடியோ அல்லது சீமானுக்கு எதிராக இப்படி பண்றதுனால அவர் ஏதாவது உடல் அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? நாம் தமிழ் சீமானுடைய சகிப்புத்தன்மை எனக்கு தெரிஞ்சு இன்னைய தேர்தல் அரசியல் தலைவர்கள்ட்ட யாருக்கிட்டையுமே கிடையாது. அவருடைய அனுமதி பெறாமலேயே மாற்று மொழியினரை பற்றி ஒரு குறுவட்டு வெளியிடப்படுகிறது. அதை பார்த்து மாற்று சமூகத்தினர் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல் எடுத்த உடனே நீங்க சொல்றீங்களே அந்த தவறான வார்த்தையை வைத்து பயங்கரமா பேசுங்க. நான் சொன்னீங்கன்னா அந்த அலைபேசியை மாத்தி தொலைங்க. இன்னைக்கு அவன் பேசுவான், இந்த என்ன மாத்திடுவேன், நாளைக்கு வேற ஒருத்தன் பேசுவான், நாளைக்கு ஒன்று எடுத்து பேசுவேன். அப்ப எல்லாத்துக்கும் பயந்து மாத்திட்டு இருக்க முடியாது. அவன் என்னதான் பண்ணுவான்னு பார்த்துருவோம். அவள் குடும்பத்தை, அவர் அம்மாவை, அவர் மனைவியை எல்லாம் திட்டம்போது கூட சகித்து கொண்டிருந்தவர் தான் சீமான். அதனால இவர்களுடைய பேச்சுக்கு மன அழுத்தத்தில் இருக்காரா, பாதிக்கப்பட்டிருக்காரான்னு கேட்காது. இவர் பேசியதால் அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லைன்னா இதுக்கு முன்னே இவர் இப்படி பேசா சொல்ற நீங்க சமூக ஊடகங்களில் இவரை சார்ந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த இல்ல மாற்று கட்சியில் திராவிட இயக்கத்திற்கு முட்டுக் கொடுத்துட்டு இருக்கிறவர்கள் பேசிய பேச்சில் மனநிலை கலங்காதவர்கள், அதற்கு பதில் சொல்லாதவர்கள், அதற்கு எதிராக சீமான் எடுத்த இதை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவர்கள் மனநிலை பாதித்திருக்கிறார்கள். சீமான் செருப்பு தூக்குறாரு, பச்சையா பேசுறாரு. ஆனா அவரு பின்னாடியே ஒரு பெரும் கூட்டம் போகுது, முட்டாள் பசங்க அப்படின்னு முக்தார் பேசியிருக்கிறார். முக்தாருக்கு எப்பயுமே அவர் ஒரு முட்டாளா தான் பார்ப்போம். மூளை வீங்கி கூட இல்லை, அவங்க தான் முட்டாள் அவர். ஏன்னா நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா முக்தார் அவர் ஒரு கேள்வி கேட்டு அவரு கேள்விக்கான பதிலையுமே அவர் சொல்லி ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கிற ஆள் அவர். ஒரு பேட்டியாவா அவர் எடுக்கிறாரு. முக்தார் பேட்டி எவனாது இப்ப அது சத்தியத்தில் இருக்காரா என்னன்னு தெரியல. பேட்டியெல்லாம் ஒரு அறிவுள்ள மனிதன் இல்லை, சாதாரண மனிதன் கூட பார்க்க மாட்டான். முக்தாரை பார்த்தாவே அவர்ஷன், அருவருப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஒரு கேள்வி கேட்கணும்னா நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், என்ன நீங்க என்ன அழைக்கிறீங்க, உங்க நிறுவனத்துக்கு வாங்க, இது குறித்து பேசலாம், இதுக்கான பதில் சொல்லுங்கன்னு என்ன அழைக்கிறீங்க. கேள்வி கேட்பதுதான் உங்க கிளம்பை. நான் என்ன பதில் சொல்றேன்னா அதை தான் நீங்க வெளியிடணும். நான் போன பார்த்து நீங்க எடுத்து அதை நீங்க பதில் சொல்லக்கூடாது. முத்தாரை கூப்பிடுங்க, நானும் வரேன், லைவ் போட்டோம், அவரும் பேசிட்டோம், நானும் பேசுறேன், அவரு கருத்து இல்லை, நம்மளை கேட்டு பதில் சொல்றேன், அதுக்கு தயாரா இருக்காரா? ஒரு காலம் தயாரா இருக்க மாட்டார். பதிவு செய்யப்பட்டு எல்லாத்தையும் போன பார்த்து இவரு அப்படியே கோவப்படுற மாதிரி பேசி நடிச்சு இந்த பத்திரிகை வியாபாரத்தை, இந்த காட்சி ஊடகத்தை விபச்சார ஊடகமாக, வாய் விபச்சார ஊடகமாக மாற்றியவர் தான் இந்த முக்தார். இன்னும் முக்தாருக்கு சீமானுக்கு பிரச்சனை ஏதாவது? சீமான் முக்தார் கிட்ட கடை வாங்கி தராம போயிட்டாரா? முக்தார்லாம் ஒரு ஆளுங்க, சீமானுக்கு இங்க முக்தார் இருக்கீங்க. முக்தார் யாரு போனாலும் சரி பேசுறதுக்கு சீமானை பத்தி ஏதாவது விமர்சிங்க, சீமானை பத்தி ஏதாவது சொல்லுங்க, நாம் தமிழ் கட்சி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு பேசி வச்சுட்டு பேசுற ஆளுலாம் நான் நீங்க முக்தாரை பத்தி கேட்டதுதான் சொல்றேன். அவரை எல்லாம் ஒரு மனிதனாகவே மதிச்சது கிடையாது நாம் தமிழ் கட்சி. ஆமா, எந்த கேள்வி கேட்டாலும் சீமான் ஈழத்தமிழர்கள் ஏமாத்திட்டார், சீமான் காசு வாங்கிட்டு இதை பண்ணிட்டார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, காசை வாங்கி கொண்டு திராவிட கட்சியில காசை வாங்கி கொண்டு எங்களை விமர்சிச்சுங்க, கொள்கை ரீதியா உட்காரு. சீமான் கட்சி ஆரம்பிச்சிருங்க. சீமான் இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டாரு? சீமான் இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் மேடைகளில், பெரியார் மேடைகளில், விடுதலை சிறுத்தை மேடைகளில், கம்யூனிஸ்ட் மேடைகளில் என்ன பேசுறாரோ அதை தான் இன்னும் பேசிட்டு இருக்காரு. அன்றைக்கு நீங்க கை தட்டினீங்க. இன்னைக்கு இவருக்கான வாக்கு அரசியல், இவருக்கான வாக்கு உழுவுங்கிறதுனால, எரிச்சலின் காரணமாக, பொறாமையின் காரணமாக உங்கள் கடை காலியாகுதுங்கிறதுனால, கல்லா கட்ட முடியலங்கிறதுனால நீங்க சீமானை எதிர்க்கிறீங்க. மேதகு பிரபாகரன் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த போதெல்லாம் திராவிட தலைவர்கள் தான் அவருக்கு உதவியாக இருந்தாங்க. ஆனால் அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற இந்த சூழலில் நாங்க ஆமக்கறி சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோன்னு இங்க பேசி ஒரு அரசியல் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. இந்த ஈழ போராட்டத்துக்கு திராவிடர்கள் உதவினார்கள் சொல்றாங்க. திராவிடர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது முதல்ல தமிழர்கள் இல்லையா? இந்த காலத்தினுடைய தோற்றத்தால்
இந்த போராட்ட இயக்கத்தில் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த போராட்டத்தை பிரபாகரனை விடுதலை புலிகளை ஆதரித்தால்தான் தமிழர்கள் தமக்கு ஆதரவாக இருப்பார்கள்ங்கிறனால இவர் ஆதரிச்சுங்க. இறுதி கட்டத்தில் நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ஆரம்பத்துல நானே சின்ன வயசுல இருக்கும்போது திராவிடர் கழகம் தான் இதை ஊருக்கு கொண்டு வந்து போடுவாங்க. ஒரு டென்ட் அமைச்சு விடுதலை புலிகளோட போராட்டத்தை போட்டோவோட போட்டு அதுல இப்ப இருக்க மாதிரியான நுட்பம் அப்பல போட்டோல மூஞ்சி கருப்படிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க தெரிஞ்சா அடையாளப்பட்டா நாளைக்கு இந்த இந்திய உளவுத்துறையோ இல்லை சிங்கள உளவுத்துறையோ இங்க இருந்தா அவர்களெல்லாம் கைது பண்ணும் அப்படின்ட்டு வடிவத்தில் இருக்கும். போய் சுத்தி பார்த்து இறுதியில துண்டறிக்கை இருக்கும், ஒரு உண்டியல் இருக்கும், அதை கொடுக்குற காசை வச்சுட்டு போய் செஞ்சாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து இறுதியில் என்ன பண்ணீங்க? ஈழ போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது போய் நீங்க உண்ணாவிரதம் இருக்கணும்ட்டு சும்மா காலையில போயிட்டு மத்தியானம் இருந்துட்டு வீட்டுக்கு வரீங்க. ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது நீங்க காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறீங்க பாருங்க. அதாவது நேத்து நல்லவனா இருந்தேன், இன்னைக்கு சமூக முறை இருக்கிற பெண்களில் அதில் எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை என்றாலும் கற்பு என்பது சொல்லில் இருக்கிறது, ஒழுக்கத்தில் இருந்து நினைக்கிறேன், உடலில் இல்லை. இவங்க சொல்ற மாதிரி பத்தினி இருக்கா அது இதுன்னு சொல்லும் போது ஒவ்வொன்றையும் நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லை காலம் உள்ளாக நிரூபித்திருக்க வேண்டிய நேற்று செஞ்சேன் இன்னைக்கு செஞ்சேன் இல்லை. அதான் அடிக்கடி ஒரு சின்ன உதாரணம். எங்க அண்ணன் சொல்றீங்க, நான் என் தங்கைக்கு திருமணம் பண்ண போறேன், பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பார்த்தாச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, தாலி கட்டுற நாளைக்கு அந்த மாப்பிள்ளைக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா கல்யாணத்தை நிறுத்தோம்னா கட்டி வைப்பனா? சொல்லுங்க, நிறுத்திடுவீங்க. நேத்து நீ நல்லா இருந்தது பிரச்சனை, இன்னைக்கு குடிச்சிட்டு நீ கூத்தியா கட்டுறதுக்காக கொலை பண்ற அப்படின்னா உனக்கு ஒப்பந்தம் போடுறதுனால இருக்க முடியுமா? விட்டுட்டு வந்தான்னு சொல்லுவோம். நேற்று நல்லா செஞ்சுட்டா இறுதி கட்டத்தில் இந்த இன்ன அழிப்பில் நீங்க என்ன செஞ்சீங்க? இல்ல நீங்க கருணாநிதியை மட்டுமே குறிப்பிடுறீங்க. கருணாநிதி நீங்க அன்றைக்கு இருந்தவர் தான் சொல்ற. மதிமுக கூட என்ன பண்ணீங்க நீங்க? அவர் அதுதான் குறிப்பிடுறார். வைகோ, கொளத்தூர் மணி, திருமாவளவன் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அவர் இக்கட்டான சூழ்நிலை. இன்னைக்கு ஏன் நீங்க போய் வைகோ வைகோலாம் இன்னைக்கு அரசியலுடைய அனாதைங்க, அரசியலில் தற்கொலை செய்து கொண்டவர். இல்ல அவர் குறிப்பிடுறதுன்னா அவங்க கூட சொல்லலையே. ஆனா இவர்கள் எல்லாம் நமது தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிற போது இந்த இயக்கத்துக்கு உதவுவதாக காட்டிக்கொண்டு அவரோடு பயனடைந்தவர்கள். தேசிய தலைவர் இல்லை என்ற நிலைக்கு பிறகு தேசிய தலைவர் தீவிரவாதி இல்லை, தேசிய தலைவர் தமிழகத்தின் தலைவன் என்று தெருவாக கொண்டு சேர்த்தது நாம் தமிழர் சீமான். அப்ப பேசும்போது இதை ஆதரிக்கிறது யார் இருக்கா சொல்லுங்க? அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் அவர்கள் செய்த நிகழ்வுகளுக்கும் விடுதலை புலிகளிடம் என்ன பணம் வாங்கினால் என்று என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை சொல்லி கொச்சைப்படுத்துவதற்காக நான் விரும்பவில்லை. ஆனால் 2009க்கு பிறகு கட்சி தொடங்கியது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் வேதவியினுடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் சொல்லி அவர்களை ஆகா சீமான் போய் இது மாதிரி சொல்லி நம்மளை தெருவா கொண்டு போய் சேர்த்து நம்மளை தீவிரவாதிகள் இல்ல மக்கள் போராளி நிறுவிட்டாருன்னு பெருமைப்பட போறாரா? இது காலத்தினுடைய கட்டாயம். ஏன் இவங்க செய்யல? இன்னைக்கு அன்றைக்கு நாங்க 2009 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாவே தெருவில் பேசும்போது இவர்கள் துண்டடிக்க போடுவது கூட பிரபாகரன் படத்தை போட விட மாட்டார்கள், தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவனை ஆதரிக்க கூடாதுன்னு பல கைதுகள் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய எந்த உறுப்பினர் அட்டையிலிருந்து எங்களுடைய அத்தனை ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் இல்லாத படம் இருக்கிறதா? ஈழம் என்று பேசாமல் நாங்கள் கூட்டம் நடத்துகிறதா? ஈழம் அவங்களுக்கு அரசியல், ஈழம் எங்களுக்கு அவசியம். அதனால அதை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். இல்ல முக்தார் ஈழத்தமிழர்கிட்ட பணம் வாங்கின்னு தான் இந்த வேலையை சீமான் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. அது முக்தார் வேணா இருக்கலாம். முக்தார் அதான் அவர் ஒரு மனிதனாவே பத்திரிகையாளராக எப்படி பார்க்கறது சொல்லுங்க? ஈழத்தமிழர்கள் ஏன் நாம் தமிழர் அரசியலை ஆதரிக்கிறாங்க? அங்க ஆயுதம் மௌனித்த விஷயத்தை இங்கு அறிவாயுதமாக ஏந்தி ஈழத் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு போராடுவதற்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் தான் தமிழர்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி, 40 பாண்டிச்சேரி உட்பட மக்களவை தொகுதி, 18 மாநிலங்களவை, இதெல்லாம் இங்கதான் இருக்கு. ஈழம் அமைய வேண்டுமானால் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்தியா வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய அளவிற்கு இந்த அதிகாரத்தை ஒரு கட்சி பெற்றிருக்க வேண்டும். இதை அதிமுகவோ திமுகவோ அதிகாரத்தில் இருக்கிற போது செய்ததா என்றால் செய்யவில்லை. ஆகவே தமிழர்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்று அந்த வெளியுறவு கொள்கையை மாற்றும் போது அங்க ஈழம் பிறப்பது கட்டாயம். அப்படிங்கிறதுனால ஈழத்தமிழர்கள் அவர்களால் இங்க அரசியல் செய்ய முடியாது, அவர்களுக்கு வாக்கு இல்லை. அப்ப தமிழால் முடிந்த அளவுக்கு ஆதரவாக சில பேர் பொருளாதார உதவியும், சில பேர் எங்கள் கருத்தை பரப்பதற்காகவும் பண்றாங்க. அதுல முக்தாருக்கு என்ன பிரச்சனை? அவர்களுடைய அரசியல் தீர்வுக்கு அவர்கள் ஒரு வேலை செய்யறாங்க.
அதுக்காக நாங்க ஒரு ஊடகமாக ஒரு மீடியமாக. முக்தாருடைய பிரச்சனை என்னன்னா, சீமான் வந்து ஈழத்தமிழை ஏமாற்றி பணம் பார்க்கிறாரு அப்படின்றது தான் அவருடைய பிரச்சனை. என்ன ஏமாத்தி பணம் பார்க்குறோம், இல்லை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு 4ஆம் ஈழத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம், ஒரு 5000 கோடி வேணும் அப்படின்னு படத்தை வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டாரா? அது நோக்கம், அப்படி சொல்ல வைப்பதுக்கு அவர் நோக்கம். இதுல எந்த ஈழத்தமிழர்களால் சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். முக்தார் மாதிரி திமுகவினுடைய திராவிடத்தினுடைய கைக்கூலிகள் அறிவொழிகள் சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்க கூடாது. ஏதாவது எங்களுக்கு கொடுக்குற ஈழத்தமிழர்கள் அது தொடர்ந்து அவர்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது அன்றைக்கு ஆரம்பிக்கிற அளவுக்கு நாங்களே, உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழனுடைய திறநிதியை வைத்து தான் வேலை செய்யுது. வெளிநாட்டில் இருக்க அனைத்து தமிழர்களும் ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை சார். நம்ம இதெல்லாம் ஒரு சில இடத்துல, ஏன்னா நீங்க ஒரு நிதி வர்றது 2000 ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க அரசு. இவர்கள் வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பல ஆயிரம் கோடி வசூல் பண்றாங்க. அதுல திமுகவே உங்களுக்கு தெரியும் 600 கோடிக்கு மேல வாங்கியிருக்கு. ஏன்னா இவங்க அதிகாரத்தெல்லாம் இவரை அண்டி பிழைக்கிற முதலாளிகள் கொடுப்பாங்க. எங்களுக்காக கொடுப்பா, என் மக்கள் தான் கொடுப்பான் இல்லையா? அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, முக்தார் வந்து ஈழத்தமிழ்கிட்ட பணம் வாங்குறாரு சீமான்னு சொல்றாரு. இவரை விட அவருடைய பாணியில இப்ப தலைவரோட வைகோ அல்லது திருமாவளவன், குளத்தூர்மணி இப்படியானவர்கள் நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாமே பணம் வாங்கினாங்களா? அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது முக்தார் வந்து இதை திட்டமிட்டு, அந்த பேட்டியை நானும் பார்த்தேன், அந்த பெண் அவங்க சொல்லவே இல்லை, மறுக்கிறாங்க. இவர் அவருடைய கருத்தை அவங்க மேல திணிக்கிறாங்க. ஆமா சொல்லு, ஆமா சொல்லு, எதுக்கு இது வந்தீங்க? அவங்க வந்து அந்த நிசான் நினைக்கிறேன், அவங்க வந்து நானே இதுக்கு போயிருக்கேன், எங்க ஐநா சபைக்கு போய் 2 முறை பேசியிருக்கேன். அப்ப அவங்க ஐநா செயற்பாட்டாளர் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. எப்பயுமே தலைவர் சொல்றது, தமிழ்நாட்டு அரசியலும் இந்திய அரசியலும் நீங்கள் தலையிடவே கூடாது. கருத்து வேணா ஒருத்தர் சொல்லுவாங்களே, உண்மையிலேயே புலிகளுடைய அமைப்பில் இருந்த யாரும் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு தலைவர்கள் கூட தொடர்பு கொள்வாங்க. இந்திய அரசியல் அவர்கள் தலையிட்டதே கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு ஈழத்தமிழ் விடுதலை புலிகளும் செய்ய வேண்டியது. இவங்க வந்து அந்த ஐநாவுடைய செயற்பாட்டாளராக இருந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் இப்ப இந்த அவல நிலையிலிருந்து இத்தனை லட்சம் மக்கள் கொண்டுளிக்கப்பட்டிருந்து மீள வேண்டும். அதுக்கு ஐநா சபையில் வந்து ஒரு மெமரண்டம், பொது வாக்கெடுப்பு, நாம் ஈழத்தோடு இணைந்து வாழ விரும்புகிறோமா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு வர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குருதியின மக்கள், செர்பியா, இது மாதிரி நாடுகள் வந்து கிழக்கு தைமீர் எல்லாமே நடந்து முடிச்சு தனக்கான ஒரு நாடை அடைந்திருக்கிறது. அதற்கு இந்தியாவுடைய ஆதரவு கட்டாயம் வேணும். அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்க மாற்று சிந்தனை உள்ள பிஜேபி தலைவர்கள் கூட அவர்கள் அணுகுகிறார்கள். புரியுதா? அதனால அவங்க வந்து சீமான் அண்ணன் மட்டும் வந்து பார்க்கல, எல்லாத்தையுமே பார்க்கறாங்க. அது அவருக்கு முக்தாருக்கு பிடிக்கல. ஏன்னா ஈழம் அமைவதை விரும்பாத ஒரு நபர் தான், தமிழர்களுக்கு என்ற ஒரு நாடு அமையக்கூடாது என்ற ஒரு நபர் தான் இந்த மூளை முத்தி போன, பைத்தியம் முத்தி போன முக்தார். நீங்க முக்தாரை குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் முக்தார் என்ன சொல்ற, சீமான் வந்து ஈழம் அமையறத விரும்பல, அதனாலதான் தொடர்ந்து அவர் இந்தியாவை, ஒன்றிய அரசை விமர்சிக்கிறார். நாங்க எங்கேயாவது நாம் தமிழர் ஓயாச்சு இருக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற பல இணையதளங்கள் இருக்கு, அங்க போய் உட்காந்துட்டு முத்தாரை பத்தி கொடுங்கன்னு பேட்டி எடுத்துருக்கோமா? முத்தாரை பத்தி தவறா சொல்லுங்கன்னு சொல்றீங்கம்மா? அவர் தான் வர விருந்தினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சீமானை பத்தி தப்பா சொல்லுங்க, நாம் தமிழ் கட்சி தப்பா சொல்லுங்க, நாம் தமிழ் கட்சி தப்பா சொல்றேன்னு எடுக்கிறாரோ. நாங்கள் வந்து முக்தாரையெல்லாம் ஒரு ஆளாவே கண்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிறைய வேலைகள் இருக்குது. அதனால அவர் சொல்லுவதெல்லாம் ஒரு பைத்தியம் சொல்லுவது போல தான். இவ்வளவு நேரமாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீடியா ஒன் நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.